மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான கேரட் வடை எப்படி செய்யுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட் வடை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். முதல்ல இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஊற வச்ச கடலைப்பருப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பு எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா 3 சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை இதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சிடலாம். அரைச்ச கடலைப்பருப்பு விழுதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இதில் துருவி வச்சுருக்க 3 கேரட், பெரிய கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து கையில் வடைகளாக தட்டிக்கலாம். ஸோ பாருங்கள், இதே மாதிரி மீதம் இருக்க வடை எல்லாத்தையுமே நம்ம தட்டிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 3 வடையாக நம்ம சேர்த்து பொரிச்சுக்கலாம். மிதமான தீயிலே வச்சு பொரிச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை திருப்பி போட்டு பொரிச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த பக்கம் வெந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் வேகட்டும். இப்போது 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு வடையை எடுத்துடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான நல்ல ஹெல்த்தியான கேரட் வடை. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.